141 காந்தியத்தை பின்பற்றிய நெல்சன் மண்டேலா, மார்ட்டின் லூதர் கிங் உள்ளிட்ட பல்வேறு தலைவர்களுக்கு அமைதிக்கான நோபல் பரிசு கிடைத்திருக்கிறது. 142 காந்தி சுட்டுக் கொல்லப்பட்ட ஜனவரி 30ஆம் தேதி. ஒவ்வொரு ஆண்டும் தியாகிகள் தினமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. 143 மகாத்மா காந்தியின் 125 பிறந்த நாளை முன்னிட்டு 1995ஆம் ஆண்டு இந்திய அரசானது சர்வதேச காந்தி அமைதி பரிசினை உருவாக்கியது. 144 குஜராத்தி மொழியில் 1919 காந்தி நடத்திய நவஜீவன் இதழில் 1925 முதல் 1929 வரை தனது சுயசரிதையை தி ஸ்டோரி ஆஃப் மை எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் வித் ட்ரூத் என்ற பெயரில் எழுதினார். 145 காந்தி நடத்திய யங் இந்தியா இதழில் மகாதேவ் தேசாய் என்பவரால் ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்பட்டு வெளியிடப்பட்டது. இதுதான் தமிழில் சத்திய சோதனை என்ற பெயரில் ரா. வேங்கடராசுலுவால் மொழிபெயர்க்கப்பட்டு வெளியிடப்பட்டது. மகாதேவ் தேசாய் காந்தியின் நிழலாக கூடவே இருந்த அவரது உதவியாளர். 146 தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக ஆங்கிலத்தில் ஹரிஜன் என்ற பெயரிலும் குஜராத்தியில் ஹரிஜன் பந்து என்ற பெயரிலும் இந்தியில் ஹரிஜன் சேவக் என்ற பெயரிலும் இந்த வார இதழை நடத்தினார். 147 மகாத்மா காந்தி இறந்த அன்று வானொலி ஒலிபரப்பு சேவையை நிறுத்தி அஞ்சலி செலுத்திய ஒரே நாடு இலங்கை. 148 பரம ஏழைகளும் இது தங்கள் நாடு என்று எண்ண வேண்டும். அதன் அமைப்பில் தங்களுக்கு முக்கியத்துவமும் அதிகாரமும் இருக்கிறது என்று அவர்கள் நினைக்க வேண்டும். மக்களில் உயர்ந்த சாதி தாழ்ந்த சாதி என்பதே இருக்கக்கூடாது. எல்லா சமூகத்தினரும் அந்யோன்யமாய் வாழ வேண்டும். அத்தகைய இந்தியா உருவாகவே நான் பாடுபடுவேன் என்றார் காந்தி. 149 இந்தியாவில் பிறந்த காந்திக்கு தென்னாப்பிரிக்கா, கியூபா, அமெரிக்கா, இங்கிலாந்து, ரஷ்யா, ஆஸ்திரேலியா உள்பட பல்வேறு நாடுகளில் சிலைகள் நிறுவப்பட்டுள்ளன. உலக அளவில் இத்தகைய பெருமையை பெற்ற முதல் மனிதர் மகாத்மா காந்திதான். 150 என்னுடைய பிறந்த நாளை புனித நாளாக கருதி அரசு விடுமுறை அளித்திருப்பது சட்டப்படி குற்றம் என்று தனது ஹரிஜன் பத்திரிகையில் குறிப்பிட்டுள்ளார்.